அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் தேவ ஊழியர்களுக்கு தேவையான பக்குவம் என்கிற தலைப்பில் செய்தியை கற்றுக்கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியை கொஞ்சம் இந்த நாளில் பார்க்கலாம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் 7 வசனத்தில் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானால் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவருடைய சிந்தனையை பெற்றோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்ட நாம் அவரிடத்தில் காணப்பட்ட தேவையான பக்குவங்களை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அவருக்காக சுடர்களைப் போல ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நாம் பிரகாசிக்க முடியும். பிலிப்பியர் 3:8 அதே பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியத்தை நிறைவேற்ற வந்தபொழுது அநேக உரிமைகளை துறந்ததை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் உரிமைகள் எல்லாவற்றையும் நாம் இழந்துதான் ஊழியத்தை செய்ய முடியும். அதுதான் ஒரு சீடருடைய முதல் கடமையாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். நியாயமான உரிமைகளை கூட சில வேளைகளில் இழந்து விடும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் 12:25 தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான் என்று இயேசு போதித்தார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு கூறினார். 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் கடைசி காலங்களில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொன்ன பொழுது மக்கள் சுயத்தை வெறுக்காதபடி தற்பிரியர்களாக வாழுவார்கள், பணப்பிரியர்களாக வாழுவார்கள். ஆகவே தீமோத்தேயுவே நீ ஜாக்கிரதையாக இருந்து ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அடிப்படை உரிமைகளை கூட நாம் இழப்பதும் துறப்பதும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்கிறதற்கு தேவையான பக்குவமாக அவைகள் காணப்படுகிறது. இந்த பிலிப்பியருக்கு எழுதும்பொழுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஒரு வித்தியாசமும் இல்லை, அப்பாவுக்கு அவ்வளவு அவருடைய ரூபமாய் இருந்தும் கூட அவருக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அங்கே அடிமையின் ரூபம், ஏழ்மையின் ரூபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டதை பார்க்கிறோம். 2வதாக தேவத்துவத்தினுடைய பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ள அப்படியே பூரணமாக இருந்தது. அந்த தேவத்துவத்தினுடைய பூரண அழகையே அவர் இழந்தவராக இந்த பூமியில் மனிதர்களை நேசித்தபடியினால தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பிலிப்பியர் 2:4 சொல்லப்பட்டபடி அந்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக அந்த தேவத்துவத்தினுடைய பூரண அழகை நமக்காக துறந்து மனித ரூபம் எடுத்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதற்கு வனாந்தரத்தில் சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது வாய்ப்புகள் கிடைத்தது. இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொன்னான். நீ தேவாலயத்தில் கீழே குதிச்சானா தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அப்பொழுது உன்னுடைய கால்கள் இடராதபடி கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்ன போதெல்லாம் ஆண்டவர் அந்த காரியங்களில் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் கூட எந்த ஒரு காரியத்திலையும் சத்ருவுக்கு ஆண்டவர் அவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதற்கு கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது கூட நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள், கீழே இறங்கி வா என்றெல்லாம் அத்தனை ஏளனமாய் பேசின போதிலும் கூட, அத்தனை உரிமைகள் இருந்த போதிலும் ஆண்டவர் அந்த காரியங்களுக்கு
அவர் அதாவது வெளிப்படையாக காட்டப்படுகிற பகட்டான காரியங்களுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அதே போல் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கே இடமில்லை என்று சொல்லி உண்ணவும் உறங்கவும் நேரமின்றி ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்கிற அந்த காரியங்கள் அவரை உந்தி தள்ளி அவர் ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். அதே போல சொந்த குடும்பத்தையும் நேசிக்க வேண்டிய குடும்பத்தையும் தேவனுடைய அந்த முதல் கடமை தேவனுக்காக செய்ய வேண்டிய ஊழியத்திலிருந்து கொஞ்சம் அடுத்தபடியாக தள்ளி வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். உம்முடைய தாயாரும் சகோதரர்களும் உம்மை தேடுகிறார்கள் என்று சொன்ன பொழுது, என்னுடைய தாயார் யார், என்னுடைய சகோதரர் யார், அதாவது என்னுடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற இவர்களே எனது தாயும் எனது சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு முதலிடத்தையும் ரெண்டாவது தான் தன்னுடைய குடும்பங்களுக்கு அவர் அந்த காரியங்களை கொடுத்ததை பார்க்கிறோம். கர்த்தத்துவத்தினுடைய மேன்மைகளை ஆண்டவர் துறந்து இந்த பூமிக்கு வந்ததை பார்க்கிறோம். அதை இழந்தவராக அவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு செல்கிறதற்கு முன்பாக தன்னுடைய ஆடையை கலத்தி வைத்துவிட்டு ஒரு சீலையை இடுப்பில் கட்டி கொண்டு சீடர்களுடைய கால்களை கழுவினதை பார்க்கிறோம். ஒருவன் தலைவனாய் இருக்க விரும்பினால், முதன்மையாக இருக்க விரும்பினால அவன் எப்படி இருக்கணுங்கிற காரியங்களையும் அவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு செல்கிறதற்கு முன்பாக கால்களை கழுவி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல அங்கே கெத்சமனே தோட்டத்தில் பேதுரு அவசரப்பட்டு பட்டயத்தை எடுத்து மல்குஸ் என்கிறவனுடைய காதை வெட்டின போதிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கட்டளையிட்டால் இத்தனை லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று சொல்லிட்டு அந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே அந்த காரியத்திலையும் தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது எல்லாரும் அழுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுகுங்கள், உங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்கள் பாரப்படுங்க, என்னுடைய காரியங்களை குறித்து பாரப்பட வேண்டாம் என்று சொல்லி தனக்காக அழுது பரிதாபப்பட்டவர்களையும் கூட அந்த பரிதாபத்தை தன்னுடைய பிள்ளைகளின் மேல் ஆண்டவர் திருப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அதே போல கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழிகளையெல்லாம் மறப்பதற்கு குடிக்க கொடுத்த அந்த கசப்பு கலந்த காடியையும் கூட ஆண்டவர் குடிக்க இயேசு கிறிஸ்து மறுத்து விட்டதை பார்க்கிறோம். அங்கே சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து பலிபிடத்தில் ஏறி தாமாகவே தம்முடைய ஜீவனை சுகந்த வாசனையான பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இப்படி இருப்பதெல்லாம் நமக்கு அனுபவிப்பதற்கு அல்ல, நாம் சம்பாதித்ததெல்லாம் நம்ம எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்த ஆண்டவர் அது ஆரம்பமான ஒரு அழைப்பை கொடுத்த போதிலும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே, அதுதான் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தேவையான பக்குவம். என்னை பின்பற்றுங்கள், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நம்மை நாமே வெறுத்து, நம்மை நாமே தாழ்த்தி, நம்மை நாமே வெறுமையாக்கி, நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் கூட இயேசு கிறிஸ்து எப்படி துறந்து தள்ளி வைத்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மை ஊழியனாக வாழுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார்.